லைஃப்ல வர பிரச்சனைகளுக்கும் எல்லாத்துக்குமே நாம தான் காரணம்னு நினைக்கிறேன். ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பொருளா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பெர்சனா இருந்தாலும் சரி, அதுக்கு அவங்களுக்கோ அந்த பொருளுக்கோ நம்ம குடுக்குற முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸை பொறுத்து தான் நம்மளுக்கு வரக்கூடிய சந்தோஷமோ, இல்ல சங்கடமோ சரி, அதை பொறுத்து தான் அது அமையுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ரியலா ஃபீல் பண்றேன். இப்போ ஒரு விஷயம் வந்து நாம அதுக்கு வந்து ரொம்ப ஓவர் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து அது எங்கன்னா பிரேக் ஆகும்போது நம்மளுக்கு கோவம் வருது, ஆர்கியூமெண்ட்ஸ் வருது, இல்லைன்னா அந்த பொருள் மேல நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகுறோம். ஸோ நம்ம அந்த குடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம குறைச்சிக்கிட்டு அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு லைஃப்ல இன்னொரு வேற ஆங்கிள் நம்ம வந்து திங்க் பண்ண யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே பாதி பிரச்சனை குறைஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வாழ்க்கையை வந்து எப்படி அதை வந்து கொண்டு போறோம்னு சொல்லிட்டு இதை பொறுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், வெண்டைக்காய் பருப்பு போட்டு சாம்பார் பண்ணிட்டு முட்டைக்கோசில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பருப்பு உசிலி பண்ணியிருக்கேன். அமிதேஷ்க்கு ஸ்நாக்ஸ்க்கா மக்கானா கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு வந்து சால்ட் போட்டு சப்ஜா சீட் போட்டு ஜூஸ் பண்ணி கொடுத்தாச்சு. காலையில் எழுந்த உடனே காஃபி டீ எல்லாம் கிடையவே கிடையாது, சத்து மாவு வச்சு குடிச்சாச்சு. டாட்டா.